47 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான கள்ளச்சாராயம் கல்வராயன் வனப்பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்டது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அங்கு 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50 போலீசார் கல்வராயன் மலைப்பகுதியில் ஆய்வு செய்ய உள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது இந்த விசாரணை எவ்வாறு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? எப்படி விசாரிக்கப்படவிருக்கிறார்கள்? தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசாரும் மதுவிலக்கு போலீசாரும் தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே மதுவிலக்கு போலீசாருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் தொடர்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய குற்றவாளிகளும் அதே போல எங்கெங்கெல்லாம் இது போன்ற சாராயம் காய்ச்சப்படுவதாக தகவல் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீவிர சோதனை நடத்தி இந்த கள்ளச்சாராய நடவடிக்கையை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழக டிஜிபி ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த அடிப்படையில் கல்வராயன் மலையிலிருந்தான் இந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு கள்ளச்சாராயம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அந்த கும்பலை பிடிப்பதற்காக தற்பொழுது 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50 போலீசார் கல்வராயன் மலைக்கு சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கள்ளச்சாராய கும்பலை மொத்தமாக பிடிப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்த சின்னத்துரை நேற்று நள்ளிரவு கடலூர்ல வைத்து தனிப்படை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அவர்தான் சாராய மொத்த வியாபாரியாக செயல்பட்டு வந்திருக்கிறார். இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி சாராய வியாபாரியான கண்ணுக்குட்டிக்கு சின்னத்துறை தான் இந்த கள்ளச்சாராயத்தை மொத்தமாக சப்ளை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கண்ணுக்குட்டி மற்றும் அவருடைய மனைவி விஜயா, அவருடைய தம்பி தாமோதரன் மூவரும் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சின்னத்துறையிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த உயிரிழப்புக்கு காரணமான மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல கல்வராயன் மலையிலிருந்து அந்த சாராயம் கொண்டு வரப்பட்டதாக உள்ள தகவலை எடுத்து கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய அந்த சாராய வியாபாரிகள் கும்பல் குறித்தும் சின்னத்துறையிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு பலமுறை சோதனை செய்து இது போன்ற கள்ளச்சாராய கும்பலை போலீசார் கைது செய்திருந்த நிலையில் மேலும் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பிடிப்பதற்கு தற்பொழுது 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50 போலீசார் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்தில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமான விசாரணையையும் இந்த மெத்தனால் அதே நேரத்தில் இந்த கள்ளச்சாராய கும்பலோடு யார் யாரெல்லாம் தொடர்பு உள்ளார்கள் என்ற கோணத்திலையும் தொடர்ச்சியான விசாரணையை சிபிசிஐடி போலீசாரும் முடக்கிவிட்டிருக்காங்க. கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.